நல்லதை விரும்பும் முருகானந்தன். நல்லதை விரும்பும் முருகானந்தன். சேனா செகுவேரா, தென் அமெரிக்காவுடைய கதாநாயகன். அவருடைய முன்னாடி குவேரா. சேனா தோழன் அர்த்தம். அது மாதிரி நானும் எல்லாருக்கும் தோழராக இருக்கேன். அதனால் தோழன். நம்ம எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயண் கூட நாராயண் கூட நம்ம சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவர் எல்லாருக்கும் நண்பர். அதுபோல் நானும் நண்பன். ஓகே. இப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது ஏதோ ரசம் மாதிரி சூப் மாதிரி இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். அவசியம் கட்டாயம் பெண்களும் பாருங்கள், வயதுக்கு வந்த குழந்தைகளும் பாருங்கள். ஏன்னா அநேக வீடுகளில் நான் பார்க்குறேன், எல்லோரும் குடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60% ஆண்கள் குடிப்பதாக ஒரு கணக்கு சொல்லுது. 60-70% குடிக்கதான் சொல்லுது. அதாவது எப்போவாவது வாரத்துக்கு ஒரு நாள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம், வாரத்துக்கு 3 நாள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம், தினந்தோறும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம், இப்படியெல்லாம் கலந்துருக்கு. ஓகே. இப்போ தினந்தோறும் கலக்கிற அடிக்கடி குடிக்கிறவங்களுக்கு தான் இப்போ இது. எப்போது குடிக்கிறவங்க பரவாயில்ல, ஏன்னா அது அவங்கள ஒன்றும் பெருசாக தொந்தரவு பண்ணாது. இப்போ அடிக்கடி குடிக்கிற அந்த பெண்மணிகள் அப்புறம் அவங்க அந்த குழந்தைகள் தங்கள் தந்தையை காப்பாற்றுறதுக்கு, அந்த பெண்மணிகள் தங்களை கணவனை காப்பாற்றுறதுக்கு அதன் வரைக்கும் போராடிருப்பீங்க. இந்த மருத்துவமனையில் கூட கொண்டு சேர்த்திருப்பீங்க. அவர் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துருப்பார். அப்புறம் திரும்பவும் அதுக்கு அடிமையாயிருப்பார். அப்போ அதை ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லி நீங்கள் கடவுளெல்லாம் வேண்டிகிட்டு இருப்பீங்க, இப்படியா அந்த பழக்கத்தை நிறுத்த மாட்டாரான்னு. பரவாயில்ல, அது நிறுத்தாட்டி கூட பரவாயில்ல, அதனுடைய பாதிப்புகளை குறைக்கலாம். சரிங்களா? அதுதான், அதுக்காக தான் இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான், குடிக்க சொல்கிறக்காக இல்லை. அந்த குடியினுடைய கெடுதி உங்கள் கணவரோட உடலில் விஷம் மாதிரி ஏறி அந்த குடலையும் அந்த கிட்னியும் பாதிச்சிடக்கூடாது. ஏன்னா குடலும் கிட்னியும் அது பாதிக்கிறது கடைசி வரைக்கும் தெரியாது. குடல் 95% வரைக்கும் தாங்கும். 95% அழுகினதுக்கு அப்புறமேல் தான் குடல் அழுகி போச்சு. அப்போ நம்ம போகிறப்போ நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. குடல் டிரான்ஸ்பிளான்டேஷன் 80 லட்சம் ரூபா, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் 30 லட்சம் ரூபா. அவ்வளவுனா நம்மளால் கொடுக்க முடியாது. கடைசியில் மரணத்தை தள்ள வேண்டிய ஒரு அபாக்கியமான அவலமான சூழல் நிறைய குடும்பத்தில் நான் பார்த்துட்ருக்கேன். என் நண்பர்கள் கூட நான் அப்படி பார்த்துட்ருக்கேன். அதனால் அதெல்லாம் வேண்டாம். அப்போ அது தவிர்க்கறதுக்கு என்ன வழி? அப்போ முதல்ல நம்ம விஸ்கி பிராண்டி போகக்கூடாது. அது 100% கெமிக்கல். அது இன்றைக்கு தமிழகத்தில் தயார் பண்ணக்கூடிய விஸ்கி பிராண்டிகள் படு மோசம். ஏன்னா நான் தமிழ்நாடு முழுசும், இந்தியா முழுதும், உலகம் முழுதும் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேருந்து நீங்கள் பெங்களூரு, கேரளா, ஆந்திராலாம் போயிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விஸ்கி பிராண்டிக்கும் இங்கே இருக்கக்கூடிய விஸ்கி பிராண்டிக்கும் 100% வித்தியாசம். படு மட்டம், படு நாட்டம். ஆக குடிமக்கள் நலனை பற்றி இங்கே இருக்கக்கூடிய அரசுகள் கவலைப்படலை அப்படிங்கிறது தெரியுது. அதனால் நம்ம அவங்ககிட்ட ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டாம். அவங்களுக்கு தேவை காசு. நம்ம செத்தா என்ன, பழிச்சா என்ன? அதனால் நம்ம அவங்கள பேசி நம்ம ஏன் தேவையில்லாமல் நம்ம நேரத்தை வீண் பண்ணுவானே. இப்போ மார்க்கெட்டில் பிராண்டி விஸ்கி நம்ம விட்டுருவோம். அடுத்து இருக்கிறது வோட்கா, அதுவும் வேண்டாம், அதுவும் எடுத்துக்க வேண்டாம். ஜின்னு, அதுவும் வேண்டாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? ஒயின் இருக்குது, அப்புறம் ரம் இருக்குது. சரி, இப்போ இந்த ஒயின் அண்ட் ரம்மில் ஒயின் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. பெண்கள் கூட சாப்பிட்றாங்க, குழந்தைகள் கூட சாப்பிட்றாங்க, ஈவன் மருத்துவர் கூட அதை பரிந்துரைக்கிறாங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க உடலுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. குறைந்த ஆள்கள் அதில், அதனால் அது பெரிய தொந்தரவு பண்ணாது. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ரம்மு இணையானது. அதாவது பிராண்டி விஸ்கிக்கு எந்த அளவுக்கு அந்த ஆண்களுக்கு தேவையான போதை போகணுமோ அதுவும் அதில் கிடைக்கும். அதே நேரத்தில் உடல் பாதிப்புகள் பாதி தான். ஏன்னா இதில் இதில் தயார் பண்ணுறது, கோதுமையில் தயார் பண்ணுறது. ரெண்டாவது இது ரஷ்யாவினுடைய தயாரிப்பு. ரம் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய, அங்கே இருக்கக்கூடியவங்க குளிர்கால குளிர் பிரதேசம். அங்கே முழுமையாக குளிர், பயங்கரமான குளிர். அப்போ அந்த குளிரை தாங்குகிற அளவுக்கு அவங்களுக்கு உடலில் வெப்பம் வேணும். அதனால தான் குதிரைக்கே வெப்பம் தரக்கூடியது அப்படிங்கிறனால தான் ரம்மு. சரிங்களா? அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த வெப்பம், அந்த தகிப்பு, அந்த போதை, இது 3 அந்த ரம்மில் கிடைக்குது. 50% தான் இது கெமிக்கல். ஓகே. பார்லி தண்ணி, அந்த கோதுமை இதுலேருந்து நம்ம தண்ணியிலேருந்து தயார் பண்ணுறது. ரைட், நல்லது. இப்போ அதை இன்னும் அதே போதையும் நமக்கு கிடைக்கணும், அதே நேரத்தில் உடலையும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ நான் தயார் பண்ணியிருக்கேன். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டில், ஒரு குவார்ட்டரோ இல்லை அது பாதி குவார்ட்டரோ, எப்படி சாப்பிட்றீங்களோ. சில பேர் பாதி ஒட்டுக்காக சாப்பிடுவாங்க, சில பேர் பாதி மதியானம் பாதி நைட் பாதின்னு சாப்பிடுவீங்க. ஓகே, எப்படி சாப்பிட்டாலும் பரவாயில்ல. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மண்பானை எடுத்து, சின்ன மண் ஜக்கு எடுத்துக்கங்க. அது கிட்டத்தட்ட இது ஒரு 2 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அதில் அந்த குவார்ட்டர் இதை ஊற்றிக்குங்க. ஊற்றி வச்சு உள்ளே ஊற்றிடுங்க. உள்ளே ஊற்றிட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரப் அளவுக்கு ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறமேலு சின்ன வெங்காயத்தை தட்டி போடுங்க. நல்ல நொறுங்க தட்டி போடுங்க. அப்புறம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக சேர்த்திங்க, ஒரு 2-3 ஸ்பூன் தனியாக. அப்புறம் கருவேப்பிலை தழை சும்மா 4. ஓகேவா? அது கூட நீங்கள் சேர்த்த வேண்டியது பாருங்கள், ஒரு நல்ல சுவைக்காக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன். இது எல்லாமே நம்ம குடலை காப்பாற்றுற சமாச்சாரங்கள். இந்த எல்லாமே, இந்த சின்ன வெங்காயம், இந்த தனியா, இந்த மஞ்சள் தூள் கேன்சர் வராமல் தடுத்துரும்.
கருவேப்பிலை தழை கேன்சர் வராமல் தடுக்கும். ஓகேவா? இப்போ அது கூட வந்து நான் வந்து எதுக்கு என்ன சேர்த்திக்கிறேன்னா டிரான்ஸ்பெர்ரி அப்படி ஜூஸ் அப்படின்னு சொல்லி நான் அது வந்து வாங்கி பயன்படுத்திக்கிறேன். டிரான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியினுடைய அந்த நிறுவனத்துடைய தயாரிப்பு. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு புளிப்பாக இருக்கும், புளிப்பு தன்மையாக இருக்கும், நல்ல புளிப்பு தன்மையாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம இவ்வளோ தண்ணி சேர்த்துறப்போ நம்ம மது பிரியர்களுக்கு வந்து அந்த சுவை வந்து நாக்கில் உரைக்கலைன்னு வருத்தப்படுவாங்க. அதுக்காக இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல புளிப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து அதில் கலந்துட்டிங்கன்னா அற்புதமான உடலுக்கு பாதிப்பை குறைக்கக்கூடிய மிக அற்புதமான ரம் தயார். இப்போ இந்த ரம்மை வந்து பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், நல்ல அற்புதமாக இருக்குது, எந்த தொந்தரவும் பண்ணாது. பாருங்கள் குடிக்கிறேன் பாருங்களேன், ஏதோ சூப் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, எனக்கு நல்ல மணமாக இருக்கு. சாப்பிட நல்லா இருக்குது. வெங்காயத்தை அப்படியே கடித்து சாப்பிட்றேன். நல்லா சுவையாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் வேணும்னா அதுக்கு மிகச்சிறந்த சைட் டிஷ் வந்து எப்போவுமே வந்து நெத்திலி கருவாடு தான். வடச்சட்டியில் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மிளகு பொடி உப்பு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வேண்டாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ஆச்சு நெத்திலி கருவாடு. இதையும் சாப்பிட்டிங்கன்னா பாருங்கள், இந்த சளி எனக்கு இப்போது இந்த கடுமையான சளிக்கு வந்து நான் பல இதை சாப்பிட்ருக்கேன். தேவைன்னா ஒரு துளி இஞ்சி கூட இதை தட்டி நான் போட்டேன்னா இந்த காட்டும் கிடச்சிரும், உடலும் குணமாயிரும், உடலுக்கு பாதிப்பு குறைச்சிரும். இது வந்து அற்புதமான வழி. அதனால் மது பிரியர்கள், மதுவை தவிர்க்க முடியாதவர்கள் இது மாதிரி சாப்பிட்டு தங்களுடைய உடல்நலத்தை பேணி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் மதுக்கடைகளில் சாப்பிட்றத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு குவார்ட்டர் வாங்குறீங்க, ஒரு பாட்டில் தண்ணி கூட வாங்குறதில்ல. 10 ரூபாய்க்கு அந்த சின்ன பாட்டில் தண்ணி கூட வாங்குறதில்ல. அப்படியே காட்டாக அடிக்கிறீங்க. என்ன ஆகும்? குடல் ஈரக்குடை அந்து போயிடாதா? உங்கள் உடம்பு என்னத்துக்காருது? தயவு செய்து ஒரு குவார்ட்டருக்கு மினிமம் 1 லிட்டர் தண்ணியாவது கலக்கிற மாதிரி பாருங்கள், சரிங்களா? அங்கே போய் 40 ரூபா கொடுத்து தண்ணி வாங்குறதா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். 250 ரூபா கொடுத்து குவார்ட்டர் வாங்குறீங்க, 200 ரூபா கொடுத்து குவார்ட்டர் வாங்குறீங்க, ஒரு 40 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கக்கூடாதா? இல்லை அங்கே வந்து அவங்க அப்புறம் கொடுக்க சங்கடமாக இருக்கா? பேசாமல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் மேலே போய் சத்தம் இல்லாமல் வீட்டில் இருக்க தண்ணி எவ்வளோ தேவையோ எடுத்து நல்லா ஊற்றி கலந்து குடித்து சந்தோஷமாக இருங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும், சரி, அதே நேரத்தில் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும். நீங்கள் ஈரக்குலை அந்து படுக்கையில் படுத்திங்கன்னா அந்த உங்கள் வீட்டுக்காரமாகவும் அந்த குழந்தைகளும் படுற பாட்டை ஒரு நிமிடம் நினச்சி பாருங்கள். பரிதாபம் இல்லையா? அவர்களிடத்தில் பணமும் இருக்காது, அவர்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் வரமாட்டாங்க, நீங்களும் போய் இப்படி படுத்துடுவீங்க. அவங்க கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறத தயவு செய்து கற்பனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் 100 இல்லை 1000 பார்த்துட்டு தான் இவ்வளோ தூரம் நான் இதை போட வேண்டியதாக இருக்குது. அதனால் தயவு செய்து உடல்நலத்தை பேணுங்கள். குடிகாரர்களே குடிப்பது தப்பாக ரைட்டாக நான் பாதிக்க வரல, ஆனால் குடிக்கிறத விட முடியாதவங்க தயவுசெய்து உடல்நலத்தை பாதுகாத்துக்குங்க. நல்லது நல்லதை விரும்பும் முருகானந்தன் ஜெய்பிரின் சேனலுக்காக. தேங்க்யூ.